இன்றைய நிஃப்டி யுத்தம் நண்பர்களே. இன்றைய பங்குச்சந்தை களத்தில் நிஃப்டி ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்றைய கிளைமாக்ஸ் எப்படி இருக்க போகிறது என்பதை வாருங்கள் பார்ப்போம். தடையை உடைக்குமா நிஃப்டி? முதலில் நாம் கவனிக்க வேண்டியது அந்த மேஜிக் எண்கள் 2005-22 முதல் 2005-44 வரை. இதுதான் இன்றைய சந்தையின் மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் புல்ஸ். இந்த சுவரை தாண்டி செல்ல போராடும் அதே வேளையில் பேர்ஸ் அங்கிருந்து சந்தையை கீழே தள்ள காத்திருக்கும். இந்த ஆட்டத்தில் 3 முக்கியமான தரப்பினர் இருக்கிறார்கள். கிளையண்ட், சிறு முதலீட்டாளர்கள், ரீட்டெய்லர்ஸ். இவர்கள் இன்றைக்கு ஹெவி பேரிஷ் ஆக இருக்கிறார்கள். அதாவது சந்தை இன்று பலமாக வீழ்ச்சியடையும் என்று நம்பி பெரிய அளவில் செல் பக்கம் பந்தயம் கட்டியிருக்கிறார்கள். FII, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள். இவர்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் மிக குறைந்த அளவே முதலீடு செய்திருக்கிறார்கள். புலிஷ் வித் லோ QT. அதாவது சந்தை ஏறலாம், ஆனால் இப்போதைக்கு அதிக ரிஸ்க் வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். PRO, பெரிய வர்த்தக நிறுவனங்கள். இவர்கள் அதிரடியாக ஹெவி புலிஷ் ஆக இருக்கிறார்கள். சந்தை இன்று மேலே போகும் என்பதில் இவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைய எதிர்பார்ப்பு இருபுறமும் அதிரடி, போத் சைடு மூவ். இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கிறது. சாதாரண வர்த்தகர்கள் ரீட்டெயில் சந்தை கீழே போகும் என்கிறார்கள். ஆனால் பெரிய திமிங்கிலங்கள் ப்ரோஸ் சந்தை மேலே போகும் என்கிறார்கள். சிறு முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவர்களை திணறடிக்க சந்தை முதலில் ஒரு திசையிலும் பிறகு திடீரென மறுதிசையிலும் மாற வாய்ப்புள்ளது. அதாவது இன்று சந்தையில் ஒரு ஊஞ்சல் ஆட்டம், வாலடைல் மூவ் இருக்கும். சுருக்கமாக சொன்னால் இன்று சந்தை ஒரே நேர்கோட்டில் செல்லாது. 2005-44 என்ற தடையை தொடும்போது கவனமாக இருங்கள். அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது.